வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பயாலஜியில் டிசீசஸ் பற்றி பார்க்குறோம். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், டெக்னிக்கல் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், ஜென்ரல் ஸ்டடீஸில், ஜென்ரல் சயின்ஸில் இந்த டிசீசஸ்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு கொஷின் வருது. ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஸோ டிசீசஸில் விட்டமின்ஸ் டெஃபிஷியண்ட்டாக இருக்க டிசீசஸும் இருக்குது. ஸோ அப்போ விட்டமின்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அந்த விட்டமின்ஸில் ஃபேட் சாலிபிள் எது, வாட்டர் சாலிபிள் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ விட்டமின்ஸுங்கிறது ஒரு ஆர்கானிக் மாலிக்யூல் தான். ஸோ இது நம்ம பாடியில் ட்ரேஸ் அமௌண்ட் தேவைப்படும், அதாவது குறைந்த அளவாவது தேவைப்படும். ஸோ அதை தான் நம்ம வந்து விட்டமின்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதில் ரெண்டு வகை, ஒன்று ஃபேட் சாலிபிள், இன்னொன்று வாட்டர் சாலிபிள். ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் என்னென்னா விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே. இது நாலுமே ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ். அதே வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸில் பி அண்ட் விட்டமின் சி விட்டமின்ஸ் வந்து வாட்டர் சாலிபிள். இதனால தான் நம்ம காய்கறி எல்லாம் அரிஞ்சு வச்சதுக்கப்புறம் கழுவக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஸோ வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ்னால் தண்ணியில் கழுவும் போது அந்த விட்டமின்ஸும் சாலிபிள் ஆகிடும் தண்ணியில். ஸோ நம்ம வந்து சாப்பிட்ற காயில் அந்த விட்டமின் இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம கட் பண்ணக்கப்புறம் தண்ணியில் கழுவக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், விட்டமினில் ஃபேட் சாலிபிள் விட்டமின், வாட்டர் சாலிபிள் விட்டமின் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபேட் சாலிபிளில் ஏடிஇகே, அதே வாட்டர் சாலிபிளில் பி அண்ட் சி. இதில் ஜென்ரலாக என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, விட்டமின் ஏனா அதோட கெமிக்கல் நேம் என்ன, ஸோ பி1னா அதோட நேம் என்ன, பி2னா அதோட நேம் என்ன, அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ டெஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன டிசீஸ் காஸ் பண்ணுன்றதும் கேட்குறாங்க. ஸோ விட்டமின் ஏவோட கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னா ரெட்டினால். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், விட்டமின் ஏனாலே கண்ணுக்கு நல்லது. ஸோ கண்ணில் ரெட்டினான்னு ஒரு பார்ட் இருக்குது. ஸோ அதனால அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். விட்டமின் ஏன்றது ரெட்டினால் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா மில்க்கு, எக்ஸு, ஃபிஷ்ஷு, பட்டரு, சீஸு, லிவர், இதில் எல்லாத்துலேயும் விட்டமின் ஏ அதோட சோர்ஸு. அதே மாதிரி விட்டமின் ஏ கம்மியாக இருந்துச்சுன்னா நைட் பிளைண்ட்னஸ் வர காரணமும் ஸ்கின்னு ட்ரை ஆகிறதுக்கும் காரணமாக இருக்கும். அதே விட்டமின் பி1ஓட கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னா தயமின். ஸோ இந்த கெமிக்கல் நேம்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை வச்சு நமக்கு மேத் ஃபாலோயிங் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால விட்டமின் பி1 தயமின். ஸோ டிஃபிஷியன்ஸ் அது கம்மியாக இருந்ததுன்னா என்ன டிசீஸ் காஸ் பண்ணும் அப்படின்னா பெரி. அதே மாதிரி விட்டமின் பி2 கெமிக்கல் நேம் வந்து ரிபோஃப்ளாவின். இது கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு என்னென்ன டிசீசஸ் காஸ் பண்ணும் அப்படின்னா டங் இன்ஃப்ளமேஷன், சோர்ஸ் இன் த கார்னர்ஸ் ஆஃப் தி மவுத், அதாவது வாயில் ஏதாவது புண்ணு ஏற்பட்டதுன்னா அதற்கு காரணம் வந்து விட்டமின் பி2ஓட டெஃபிஷியன்சி. அதே விட்டமின் பி3ஓட கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னா நயாசின் இல்லைனா நிக்கோட்டினிக் ஆசிட்னு சொல்லுவோம். ஸோ இதோட டெஃபிஷியன்சி என்ன காஸ் பண்ணும் அப்படின்னா டயரியா, டிப்ரெஷன், டெமென்ஷியா. ஸோ இது எல்லாமே காஸ் பண்ணுறது விட்டமின் பி3 டெஃபிஷியன்ட்னால. டெமென்ஷியான்றது மறதின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் ஞாபக மறதியாக இருக்கிறதும் விட்டமின் பி3 டெஃபிஷியன்சினால உள்ள காரணம் தான். ஸோ விட்டமின் பி5 வந்து பேண்டோதெனிக் ஆசிட்னு சொல்லுவோம். ஸோ இதோட டிஃபிஷியன்சினால என்ன நடக்கும் அப்படின்னா சோர்வு, அதாவது ஃபேட்டிக் ப்ளஸ் மசில் கிராம்ப், தசையில் வலிகள் ஏற்படுறதுக்கும் காரணம் விட்டமின் பி5. ஸோ விட்டமின் பி6 என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பைரடாக்சின்னு சொல்லுவோம். பைரடாக்சின் இது டெஃபிஷியன்ட்னால என்னென்ன காஸ் பண்ணும் அப்படின்னா அனீமியா, ரத்த சோகை, கிட்னி ஸ்டோன்ஸ், அப்புறம் நாசியானா, ஒமட்டல், அதே மாதிரி டிப்ரெஷன். இது எல்லாத்தையும் யார் காஸ் பண்ணுறா, விட்டமின் பி6 ஓட டெஃபிஷியன்சி. விட்டமின் பி12 நம்ம சயனோகோபாலமின்னு சொல்லுவோம். ஸோ இதோட டெஃபிஷியன்ட்னால என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ பேல் ஸ்கின் வந்து வெளுத்து போகிறது, கான்ஸ்டிபேஷன், அதுக்கப்புறம் ஃபேட்டிக், தசை சோர்வாக இருக்கிறத ஃபேட்டிக்னு சொல்லுவோம். அடுத்து விட்டமின் சியோட கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னா ஸ்கார்பிக் ஆசிட். ஸோ இதோட டெஃபிஷியன்சினால என்ன நடக்கும், ஸ்கர்வி, ப்ளீடிங் கம்ஸ், அதாவது பற்கல்ல ஏற்படுற ரத்த கசிவை நம்ம சொல்லுவோம் விட்டமின் பிசி டெஃபிஷியன்சினால. அதே மாதிரி எபிலிட்டி டு ஃபைட் இன்ஃபெக்ஷனஸ் டிசீஸ் அது வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இதுதான் விட்டமின் சி டிஃபிஷியன்சி நம்ம சொல்லுவோம். அடுத்து விட்டமின் டி என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கால்சிஃபெரால்னு சொல்லுவோம். இந்த விட்டமின் டிக்கு இன்னொரு பேர் என்னன்னா சன்ஷைன் விட்டமின். விட்டமின் டிக்கு இன்னொரு பேரு சன்ஷைன் விட்டமின். ஓகே, இது டெஃபிஷியண்டாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ரிக்கெட்ஸ், ஆஸ்டியோமலேஷியா. ஸோ போன் ரிலேட்டட் டிசீசஸ் காஸ் பண்ணுறது யார் அப்படின்னா விட்டமின் டியோட டெஃபிஷியன்ட்னால. அதே மாதிரி விட்டமின் இயோட கெமிக்கல் நேம் வந்து டோகோஃபெரால். இதுக்கு என்ன டெஃபிஷியண்டாக என்ன நடக்கும் அப்படின்னா நியூராலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், அதாவது நரம்புகள் தளர்ந்து போகிறது, அந்த மாதிரி நியூராலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வரும். அது இல்லாமல் ப்ராப்ளம் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஸ்டெரிலிட்டியை லீட் பண்ணும், மலட்டுத்தன்மையை லீட் பண்ணுறதுக்கு விட்டமின் இ டெஃபிஷியண்டாக இருந்தால் ஸ்டெரிலிட்டி. அதே விட்டமின் கே இதை
ஃபைலோக்யூனோன் நாப்தோக்யூனோன், அதாவது கியூனோனோட டெரிவேட்டிவ்னு சொல்லுவோம். ஃபைலோக்யூனோன் நாப்தோக்யூனோன் இப்படின்னு சொல்லுவாங்க கெமிக்கல் நேம்ல. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா விட்டமின் கே டெஃபிஷியண்டா இருந்துச்சுன்னா நம்ம பிளட் கிளாட் ஆகுறது நடக்காது. ஸோ பிளட் எப்படி கிளாட் ஆகும், நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல கிராக் ஆச்சு, கையில ஏதாவது வெட்டு பட்டுச்சோ இல்லை அடிபட்டுச்சுனாலும் என்ன நடக்கும், ரத்த கசிவு ஏற்படும் ஸ்டார்டிங்ல, அதுக்கப்புறம் பிளட் தானாவே உறைஞ்சு போயிடும். அப்போ விட்டமின் கே டெஃபிஷியண்டா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், பிளட் கிளாட் ஆகாமல் என்ன ஆகிட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும் பிளட். ஸோ இதுதான் விட்டமின் கேவோட டெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். ஸோ மினரல்ஸ் எது எதுக்கு எது ரெஸ்பான்சிபிள். ஸோ அயன் வந்து ஹீமோகுளோபினுக்கு ரெஸ்பான்சிபிள். அதே அயோடின் இருந்தால் தான் தைராய்டு கிளாண்டால தைராக்சின் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். கால்சியம் நமக்கு தெரியும், ஸோ போன்ஸ். சோடியம் நர்வ் மெசேஜ் டிரான்ஸ்மிஷன்ல இன்வால்வ் ஆகும். ஸோ இதெல்லாம் மினரல்ஸ். அடுத்து ட்ரக்ஸ் ஆர் மெடிசன்ஸ், அதாவது நம்ம மருந்து சாப்பிட்றோம், அந்த குரூப் ஆஃப் மருந்துகளை சேர்த்து நம்ம ஒரு நேம் சொல்லுவோம். அதை தான் இங்கே வந்து ஒவ்வொரு நேமும் அது என்ன அதோட யூஸ் என்னன்னு பார்க்குறோம். ஸோ அனாஸ்தெட்டிக்ஸ்னா என்ன அப்படின்னா இன்சென்சிட்டிவ் டு பெயின், மரத்து போகிறது. அதாவது ஆப்ரேஷன் பண்ணும்போதெல்லாம் அந்த குறிப்பிட்ட இடம் மட்டும் மரத்து போகிறதுக்காக ஒரு ஊசியோ இல்லை இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அனாஸ்தெட்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம். அதே ஆன்டிஃப்ளாட்டுலண்ட் அப்படின்னா இன்டெஸ்டைன்ல உள்ள கேஸ் ரெடியூஸ் பண்றது ஆன்டிஃப்ளாட்டுலண்ட். அதாவது அந்த ட்ரக்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு பேர், குரூப் ஆஃப் ட்ரக்ஸுக்கு ஒரு பேர் கொடுப்போம், அந்த பேர் தான் இந்த பேர்லாம். ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ்னா ஜென்ரலா பாடி டெம்பரேச்சரை கம்மி பண்றது. அதாவது அதிகமா டெம்பரேச்சர் ஆகும்போது லைக் ஃபீவர் மாதிரி ஆகும்போது அதை கம்மி பண்றதுக்காக கொடுக்குற ட்ரக்ஸோட கலெக்டிவ் நேம் தான் ஆன்டிபைரட்டிக்ஸ். அதே அனால்ஜெசிக்ஸ்னா என்னன்னா உடம்புல ஏதாவது வலிகள் இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தி பண்றதுக்காக நம்ம சாப்பிட்ற டேப்லெட்ஸோட குரூப்பை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அனால்ஜெசிக்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஆஸ்பிரின். ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ்னா என்ன, ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம உடம்புல இருக்குதுன்னா அதோட வளர்ச்சியையோ இல்லைன்னா அதை அழிக்கிறதுக்கோ ஒரு மருந்து சாப்பிடுவோம், அதை தான் ஆன்டிபயோட்டிக்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பெனிசிலினை நம்ம ஒரு ஃபங்கைலேருந்து எடுத்துருப்போம். அடுத்து ஆன்டிஹிஸ்டமைன் எதுக்கு சாப்பிடுவோம் அப்படின்னா கோல்டு, அலர்ஜி இந்த மாதிரி உள்ள சிம்டம்ஸ் என்ன இருக்கும், கோல்டோட சிம்டம்ஸ் என்ன, நமக்கு ரன்னிங் நோஸா இருக்கும், இதெல்லாம் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ரிலீவ் பண்றதுக்காக நம்ம ஆன்டிஹிஸ்டமைன் ட்ரக்ஸ் சாப்பிடுவோம். அடுத்து ஸ்பாஸ்மோடிக்னா என்ன, வலி. அதாவது இன்வாலன்ட்ரி மசில்ல ஏற்படுற, இன்வாலன்ட்ரி மசில்னா நமக்கு நம்ம அறியாம அந்த மசில் செயல்படுது, லைக் ஹார்ட் எல்லாம் இன்வாலன்ட்ரி மசில் ஆனது. ஸோ இப்போ ஸ்டொமக்ல பர்டிகுலரா ஏதாவது வலிகள் இருந்ததுன்னா அதை ரிலீவ் பண்றக்கூடிய ட்ரக் தான் நம்ம ஆன்டிஸ்பாஸ்மோடிக் ட்ரக்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆன்டாசிட் நம்ம சொல்லுவோம், ஆன்டாசிட் பேர்லயே இருக்கு, அசிடிட்டியை ரிலீவ் பண்றதுக்காக நம்ம சாப்பிடக்கூடிய டேப்லெட் இல்லை ட்ரக் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆன்டாசிட்னு சொல்லுவோம். ஸோ உடம்புல எஸ்பெஷலி வயிற்றுல ஏற்படக்கூடிய அசிடிட்டியை ப்ரிவென்ட் பண்றதுக்கு இல்லைன்னா கரெக்ட் பண்றதுக்கு நம்ம சாப்பிடுற ட்ரக் தான் ஆன்டாசிட். அடுத்து டயூரிட்டிக்ஸ்னா யூரின் ப்ரொமோஷன் இல்ல ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது டயூரிட்டிக்ஸ். அதே லக்ஸாட்டிவ் ட்ரக்ஸ்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கான்ஸ்டிபேஷனை ரிலீவ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் தான் நம்ம லக்ஸாட்டிவ் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து வைரஸ், பாக்டீரியா, புரோட்டோசோவன், வார்ம்ஸ் இதெல்லாம் வச்சு என்ன கேட்கலாம் அப்படின்னா இந்த வைரஸ் நேம் எல்லாம் கொடுத்துட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ வைரஸ்ன்ற மாதிரி கொடுக்கலாம். அதே மாதிரி வைரல் டிசீஸஸாக கொடுத்துட்டு ஒரே ஒரு பாக்டீரியல் டிசீஸ் கொடுத்துட்டு எந்த டிசீஸ் பாக்டீரியல் டிசீஸ்னு கேட்கலாம், இல்லை விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ வைரல் டிசீஸ்னு கேட்கலாம். ஸோ அதுக்காக நம்ம இதை கொடுத்துருக்கோம். ஸோ டிசீசஸ் காஸ்ட் பை வைரஸ்னால காஸ் பண்ற டிசீசஸ் என்னென்ன அப்படின்னா சிக்கன் பாக்ஸ் எந்த வைரஸால காஸ் பண்ணப்படுது அப்படின்னா வாரிசெல்லா ஜூஸ்டர் வைரஸ். ஸோ எந்த டிசீஸ் அது எந்த வைரஸால காஸ் பண்ணுதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்மால் பாக்ஸ் எந்த வைரஸால, வாரியோலா வைரஸ். அதே மாதிரி காமன் கோல்டு நமக்கு சளி பிடிக்குதுங்களே அது எதனால அப்படின்னா ரைனோ வைரஸ். அதே மாதிரி எய்ட்ஸ் அக்யூர்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம் எந்த வைரஸ்னால ஆகுது, இது ஒரு வைரல் டிசீஸ். ஸோ எந்த வைரஸ்னால ஆகுது, HIV ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். அடுத்து மீசல்ஸ்ன்றது எந்த வைரஸ்னால ஆகுது அப்படின்னா மார்பில்லி வைரஸ். அடுத்து மம்ஸ் எந்த வைரஸ், மம்ஸ் வைரஸ். அதே ரேபீஸ் காஸ் பண்றது ரேபீஸ் வைரஸ். டெங்கு காஸ் பண்றது டெங்கு வைரஸ். ஸோ வைரல் என்செஃபலைட்டிஸ் அப்படின்னா மூளையோட உரை வீக்கமாகிறது, அதாவது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் பிரெயின் வீக்கம் அடைகிறத தான் நம்ம வைரல் என்செஃபலைட்டிஸ்னு சொல்லுவோம். இது எதெல்லாம் காஸ் பண்ணுதுன்னா இந்த குரூப் ஆஃப் வைரஸால காஸ் பண்ணுது. ஸோ ரேபீஸ் வைரஸ், போலியோ வைரஸ், மீசல்ஸ் வைரஸ் இதெல்லாம் சேர்ந்து காஸ் பண்றதுனால நம்ம மூளை பகுதி வீக்கம் அடைகிறது தான் நம்ம வைரல் என்செஃபலைட்டிஸ்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வைரல் டிசீசஸ் சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸ், காமன் கோல்டு, எய்ட்ஸ், மீசல்ஸ், மம்ஸ், ராபீஸ், டெங்கு ஃபீவர் அண்ட் வைரல் என்செஃபலைட்டிஸ் இதெல்லாம் வைரல் டிசீசஸ். இது காஸ் பண்ற வைரஸை பார்த்துக்கணும்.
அடுத்து அடுத்து பாக்டீரியல் டிசீசஸ். பாக்டீரியல் டிசீசஸ்ல எதெல்லாம் வரும், ஸோ அது என்ன பாக்டீரியா காஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஊஃபிங் காஃப். ஊஃபிங் காஃப்னா கக்குவான் இருமல்னு சொல்லுவோம். ஸோ இது யாரு காஸ் பண்றாங்க அப்படின்னா போர்டெட்டெல்லா பெர்டூசிஸ். போர்டெட்டெல்லா பெர்டூசிஸ். ஸோ இந்த ஒரு நேம் மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். மிச்சம் எல்லா பாக்டீரியல் டிசீசஸும் அந்த பாக்டீரியாவோட பேர்லயே எண்ட் ஆகுறதுனால நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி டிப்தீரியாக்கு கார்னிபாக்டீரியம் டிப்தீரியே, அதே மாதிரி காலரா விப்ரியோ காலரே, லெப்ரோசி மைக்கோபாக்டீரியம் லெப்ரே, ஸோ நிமோனியா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே, டெட்டானஸ் கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானி, அதே டைஃபாய்டு சால்மோனல்லா டைஃபே, டியூபர்குலோசிஸ் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், அதே மாதிரி பிளேக். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், எர்சீனியா பெஸ்டிஸ். மிச்சம் எல்லாத்துக்கும் பாருங்க பாக்டீரியல் டிசீசஸ்க்கு அந்த டிசீஸோட நேமே வந்து பாக்டீரியாவோட என் நேம்ல வருது. ஸோ நம்மளால ஈஸியா டிஸ்டிங்விஷ் பண்ணி பார்க்க முடியும் இது பாக்டீரியல் டிசீஸ்ன்ட்டு. அடுத்து புரோட்டோசோவன். புரோட்டோசோவனால காஸ் பண்ற டிசீசஸ் என்னென்னு பார்க்கலாம். மலேரியா, அமீபிக் டிசென்ட்ரி, அதே மாதிரி ஸ்லீப்பிங் சிக்னஸ், கலாசார். ஸோ இதுவும் எந்த டிசீஸ் எந்த புரோட்டோசோவனால காஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மலேரியா. மலேரியாவை யார் ஸ்ப்ரெட் பண்றா? எனோஃபிலஸ் மஸ்கிட்டோ. ஸோ எந்த புரோட்டோசோவன் அப்படின்னா பிளாஸ்மோடியம். பிளாஸ்மோடியம்ன்ற புரோட்டோசோவனால காஸ் பண்றது தான் மலேரியா. ஸோ இதுக்கப்புறம் அமீபிக் டிசென்ட்ரி. அமீபிக் டிசென்ட்ரி எந்த புரோட்டோசோவனால காஸ் ஆகுது அப்படின்னா என்டமீபா ஹிஸ்டலோட்டிகா. ஸோ இதுலயும் அமீபான்னு இருக்கு. ஸோ அமீபிக் டிசென்ட்ரியை காஸ் பண்றது என்டமீபா ஹிஸ்டலிட்டிகா. அதே ஸ்லீப்பிங் சிக்னஸை யார் காஸ் பண்றா அப்படின்னா ட்ரிப்னோசோமா ப்ரூசி. ட்ரிப்னோசோமா ப்ரூசி இதுதான் ஸ்லீப்பிங் சிக்னஸை காஸ் பண்ணுது. அதே கலாசாரை யார் காஸ் பண்றா? லெய்ஷ்மேனியா டோனோவானி. லேஷ்மேனியா டோனோவானி. ஸோ இந்த டிசீசஸ் பிளஸ் அதோட புரோட்டோசோவன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வார்ம்ஸ். வார்ம்ஸ்னா என்னது? டேப் வார்ம், ஃபிலாரியாசிஸ், பின்வார்ம். இதெல்லாம் என்னென்ன டிசீசஸ் காஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேப் வார்ம். டேப் வார்ம் எங்க இருக்கும் அப்படின்னா நம்ம இன்டெஸ்டைன்ல இருக்கும். ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்குல்ல, இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய பாரசைட்ஸை தான் நம்ம வார்ம்ஸ்ன்னு சொல்றோம். டேப் வார்ம் வந்து வெளியே இருக்கும்போது உயிரோட இருக்காது. அதே மாதிரி ஹியூமன்குள்ளேயோ இல்லை அனிமல்குள்ளேயோ வந்ததுக்கு அப்புறம் தான் இது உயிரோட இருக்க மாதிரி. அது தனியாவே உயிரோட இருந்துக்க முடியாது. ஸோ பாரசைட்னாலே ஒட்டுண்ணிகள் தானே. ஸோ அதே மாதிரி டேப்வார்மும் ஒரு ஒட்டுண்ணி. ஸோ இது எங்க இருக்கும் அப்படின்னா இன்டெஸ்டைன்ல இருக்கும். அடுத்து ஃபிலாரியாசிஸ். ஃபிலாரியாசிஸ் எதனால காஸ் ஆகுது அப்படின்னா ஒரு நெமட்டோட் வார்ம்னால காஸ் ஆகுது. ஸோ நெமட்டோட்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அனிமல் கிங்டம்ல கிளாசிஃபிகேஷன் பார்த்துருப்போம். ஸோ அதுல இருந்து நமக்கு தெரியும். ஸோ நெமட்டோட் வார்ம்னால காஸ் ஆகுது. ஸோ எந்த பாரசைட் அப்படின்னா ஊச்சேரியா பேன்கிராஃப்டி. இந்த பாரசைட்னால காஸ் ஆகுறது தான் ஃபிலாரியாசிஸ். ஸோ அடுத்து பின்வார்ம். பின்வார்ம் வந்து ஒரு ஒயிட் ரவுண்ட் வார்மால காஸ் ஆகுற ஒரு டிசீசஸ். ஸோ இது எந்த ரவுண்ட் வார்மால காஸ் ஆகுது அப்படின்னா என்டரோபியூஸ் வெர்மிகுலாரிஸ். என்டரோபியூஸ் வெர்மிகுலாரிஸால ஆகுறதுதான் பின்வார்மால ஆகுற டிசீஸ். அடுத்து இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் சேர்த்து ஒரு டிசீசஸ் என்னென்ன விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸால எந்தெந்த டிசீசஸ் வருதுன்னு பார்க்குறோம். ஸோ அனீமியா எதனால ஆகுது அப்படின்னா டிஃபிஷியன்சி ஆஃப் அயன். அயனோட டிஃபிஷியன்சினால என்ன நடக்குது? அனீமியா வருது. அனீமியானா ரத்த சோகை. அதே ஃபிளாவினோசிஸ் எதனால வருது அப்படின்னா விட்டமின் B2ஓட டிஃபிஷியன்சினால. அதே பெரிபெரி விட்டமின் B டெஃபிஷியன்சினால வருது. அதே காய்டர் எதனால வருது? அயோடின் டெஃபிஷியன்சி. அயோடின் டெஃபிஷியன்ட் ஆச்சுன்னா தைராய்டு கிளாண்டால தைராக்சின் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால ஒரு வரக்கூடிய டிசீஸ் தான் காய்டர். அதே மாதிரி பிளட் கிளாட் ஆகலைன்னா அது யாருக்கு காரணம்? டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் K. அதே குவாஷியோகர் யார் காரணம் அப்படின்னா புரோட்டீன் டெஃபிஷியன்சி. குவாஷியோகரும் மராஸ்மஸ் ரெண்டு நோயும் யாரால காஸ் ஆகுது அப்படின்னா புரோட்டீன் கம்மியா இருந்ததுனால நமக்கு வர நோய் தான் குவாஷியோகர், மராஸ்மஸ். அதே நைட் பிளைண்ட்னஸ் யார் காரணம்? விட்டமின் ஏவோட டிஃபிஷியன்சினால. அதே ஆஸ்டியோபோரோசிஸ். ஆஸ்டியோனாலே போனு. ஸோ யார் காரணம் அப்படின்னா கால்சியம் டிஃபிஷியன்சியால வர நோய். அதே ரிக்கெட்ஸ் எதனால காரணம் அப்படின்னா விட்டமின் டியோட டெஃபிஷியன்சினால வருது. அதே ஸ்கர்வி விட்டமின் C டெஃபிஷியன்சினால வருது. ஸோ இதுல நமக்கு பிளட் குரூப்ஸ் இருக்கு. ஸோ AB O 4 பிளட் குரூப்ஸ் இருக்கு. இதுல என்ன கேட்கலாம் அப்படின்னா யார் இந்த கிளாசிபிகேஷன் கொடுத்ததுன்னு கேட்கலாம். ஸோ கால் லான்ஸ்டீனர்ன்றவர் தான் இந்த கிளாசிபிகேஷன் கொடுத்துருப்பாரு. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யார் யூனிவர்சல் டோனார், யார் யூனிவர்சல் அக்செப்டார்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் O பிளட் குரூப் உள்ள
ஹியூமன்ஸ் வந்து யாருக்கு வேணாலும் பிளட் டொனேட் பண்ண முடியும். ஸோ யூனிவர்சல் டோனர், அவங்க தான் யூனிவர்சல் டோனர், யாருக்கு வேணா பிளட் கொடுக்க முடியும். அதே ஏபி பிளட் குரூப்ல உள்ளவங்கள தான் யூனிவர்சல் அக்செப்டார்னு சொல்லுவோம். ஸோ யூனிவர்சல் அக்செப்டார்னா எந்த பிளட் குரூப் ரத்தத்தையும் அவங்க வாங்கிக்க முடியும், அதனால அவங்கள யூனிவர்சல் அக்செப்டார்னு சொல்றோம். ஸோ ஓங்கிறது யூனிவர்சல் டோனர் அண்ட் ஏபி பிளட் குரூப்ங்கிறது யூனிவர்சல் அக்செப்டார். அடுத்து ஜெனட்டிக் டிசார்டர்ஸ். ஸோ ஜெனட்டிக் டிசார்டர்ஸ்ல சில டிசார்டர்ஸ் இருக்கு. என்னென்ன டிசார்டர்னா ஆட்டோசோமல் டாமினன்ட், ஆட்டோசோமல் ரெசசிவ், செக்ஸ் லிங்க்டு டாமினன்ட், அதே செக்ஸ் லிங்க்டு ரெசசிவ். ஸோ ஆட்டோசோமல் டாமினன்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹியூமன்ஸுக்கு மொத்தம் எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்கும் அப்படின்னா 23 pairs ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். அப்போ மொத்தம் 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். அதுல 22 pairs நம்ம ஆட்டோசோம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆட்டோசோம்ஸ். ஸோ இந்த ஆட்டோசோம்கள்ல ஏற்படுற மாற்றங்கள்னால வர நோய் தான் இந்த ஆட்டோசோமல் டாமினன்ட் அண்ட் ஆட்டோசோமல் ரெசசிவ். இதே மிச்சம் ஒரு பேர் இருக்குங்களே அதை வந்து நம்ம செக்ஸ் குரோமோசோம்னு சொல்லுவோம். அது மேல்ல எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அந்த பேரு XYன்னு இருக்கும். அதே ஃபீமேல்ல எக்ஸ் குரோமோசோம் 2 பேரா இருக்கும். ஸோ இதைதான் நம்ம என்னன்னு சொல்றோம், செக்ஸ் லிங்க்டு டாமினன்ட் இல்லைன்னா செக்ஸ் லிங்க்டு ரெசசிவ். இது இந்த குரோமோசோம்ல ஏதாவது ஒரு டிசார்டர் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம செக்ஸ் லிங்க்டு டாமினன்ட் இல்லை செக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் டிசார்டர்னு சொல்லுவோம். இது இல்லாமல் மைட்டோகாண்ட்ரியல் டிசார்டரும் இருக்கு. ஸோ இப்போ சிக்கிள் செல் அனிமியா. சிக்கிள் செல் அனிமியானா இது ஒரு வகையான ரத்த ரிலேட்டட் ஒரு டிசீஸ் தான். என்ன நடக்கும் அப்படின்னா இது ஒரு ஆட்டோசோமல் ரெசசிவ் ஹெரிடிட்டி கண்டிஷன். ஸோ ஆட்டோசோம்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைனால வர்றது. ஸோ எதனால அப்படின்னா இந்த 6th அமினோ ஆசிடோட லொகேஷன் ஷிஃப்ட்னால வரக்கூடிய நோய் தான் இது. இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுல ஆர்பிசியோட குவாலிட்டியில ஏற்படுற மாற்றத்தினால வரக்கூடிய நோய் தான் சிக்கிள் செல் அனிமியா. குவாலிட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆர்பிசி எப்பவுமே அதோட ஷேப் என்ன அப்படின்னா பைகான்கேவ் ஷேப். அதனால ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கும். இதே அது என்ன ஆகும் சிக்கிள் செல் அனிமியால அப்படின்னா இந்த ஷேப்பு இப்படி ஆயிடும். ஸோ பைகான்கேவ் இருக்க ஷேப்பு சிக்கிள் மாதிரி ஒரு ஷேப் ஆயிடும். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சிக்கிள் செல் அனிமியான்னு சொல்றோம். இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி என்ன ஆகுது, கம்மியாகும். ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி கம்மியாகும். அது மட்டும் இல்லாம இது இங்க போய் குரூப் ஆகி பிளட்டு அங்கங்க பிளாக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் நம்ம சிக்கிள் செல் அனிமியான்னு சொல்லுவோம். சிக்கிள் செல் அனிமியானா ரெட் பிளட் செல்ஸோட குவாலிட்டியில ஏற்படுற மாற்றம்னால வர நோய் தான் சிக்கிள் செல் அனிமியா. இதை நம்ம என்னன்னு சொல்றோம், ஆட்டோசோமல் ரெசசிவ் ஹெரிடிட்டி கண்டிஷன் சொல்றோம். ஸோ அடுத்து ஃபினைல் கீட்டோயூரியா. ஃபினைல் கீட்டோயூரியாவும் ஒரு ஹெரிடிட்டரி ஆட்டோசோமல் ரெசசிவ் டிசார்டர் தான். ஸோ இது எதனால வருது அப்படின்னா ஃபினைல் அலனைனை வந்து ப்ராப்பரா டைஜஸ்ட் பண்ண முடியாம இருக்கிறதுனால வர டிசார்டர் தான் என்னது, ஃபினைல் கீட்டோயூரியா. இப்போ ஃபினைல் கீட்டோயூரியா இருக்க பசங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபினைல் கீட்டோயூரியா வந்து போய் டெபாசிட் ஆகும். ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னா மென்டல் ரிட்டார்டேஷன் நடக்கும். ஸோ மனநிலையில அவங்களுக்கு கொஞ்சம் குன்றி செயல்படுவாங்க. இதுதான் நம்ம ஃபினைல் கீட்டோயூரியா கண்டிஷன் சொல்லுவோம். அடுத்து தாலசீமியா. அங்க எப்படி சிக்கிள் செல் அனிமியால ஆர்பிசியோட குவாலிட்டியில ஏற்படுற மாற்றம்னு சொன்னோமோ அதே தாலசீமியால ஆர்பிசியோட குவான்டிட்டியில ஒரு மாற்றம். ஸோ குவான்டிட்டியில மாற்றம்னா என்ன, இங்க அதிகமா இருக்கக்கூடிய இங்க நார்மல் கண்டிஷன்ல இவ்வளோ ஆர்பிசிஸ் இருக்கும். அதே தாலசீமியா கண்டிஷன்ல என்ன நடக்கும், கம்மியான ஆர்பிசிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இதனால அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இவங்களுக்காக நம்ம பிளட் அடிக்கடி டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அவங்க பண்ணிட்டே இருக்கணும், பிளட் ஏத்திட்டே இருக்கணும். ஸோ அதனால இவங்களுக்கு என்னென்ன நடக்கும், தாலசீமியானால என்னென்ன நடக்கும் அப்படின்னா சோர்வா இருப்பாங்க, வீக்கா இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வெளிர்ந்து போன தோலை கொண்டவங்களா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா பிளட் நம்ம ஏத்திட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதனால தாலசீமியா கண்டிஷன்ல என்ன நடக்குது, ஆர்பிசியோட குவான்டிட்டியில ஏற்படுற மாற்றம்னால வரக்கூடிய ஜெனட்டிக் டிசார்டர் தான் தாலசீமியா. அடுத்து சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் எந்த ஆர்கன் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா லங்ஸை. லங்ஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணி மியூக்கஸ் மெம்பரேன் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு மியூக்கஸ்ங்கிறது என்ன லேயர், ஒரு வளவளப்பான லேயர். அது என்ன ஆகும் அப்படின்னா ஏர் பேசேஜ் உள்ள வே, அதாவது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டையும் டைஜஸ்டிவ் ட்ராக்டையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய டிசீஸ் தான் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். அங்க என்ன பண்ணிரும் அப்படின்னா லங்ஸ் பேசேஜையும் பேங்க்ரியாஸோட பேசேஜையும் பிளாக் பண்ணிடும்.
இந்த மியூக்கஸ் மெம்பரேன் லார்ஜ் அமௌண்ட்டாக செக்ரீட் ஆகி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செக்ரீட் ஆகி இங்கே பிளாக் பண்ணிடும். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்கிறோம். இவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி என்னன்னா 10 வருடங்களுக்கும் கம்மியாக தான் வாழ்வாங்க. ஸோ இதுதான் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம். எந்த ஆர்கனை டேமேஜ் பண்ணும் அப்படின்னா லங்ஸ். அடுத்து ஹண்டிங்டன் கொரியா. ஹண்டிங்டன் கொரியாங்கிறது ஒரு ஆட்டோசோமல் டாமினன்ட் சிங்கிள் ஜீன் டிசீஸ். ஸோ இந்த டிசீஸ்ல என்ன நடக்கும்னா பிரெயின் அப்நார்மலா இருக்கு. ஸோ பிரெயின் இங்கே நார்மல் பிரெயின் ஹண்டிங்டன் கொரியால எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இது வந்து என்ன டிசீஸ், ஆட்டோசோமல் டாமினன்ட் சிங்கிள் ஜீன் டிசீஸ். ஸோ அது இல்லாமல் இன்னும் வேற என்ன டிசீஸ் இருக்கு அப்படின்னா டவுன் சிண்ட்ரோம். டவுன் சிண்ட்ரோம் அப்படின்றது என்னன்னா 21st குரோமோசோம்ல 2 பேர், அதாவது ஒரு பேர் இருக்கணுமா, 2 குரோமோசோம் இருக்கணும். அது இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோம் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இதே டர்னர் சிண்ட்ரோம் அப்படின்னா என்னன்னா இது மேக்ஸிமம் ஃபீமேல் சைல்டில் தான் இருக்கும். இதில் என்ன நடக்கும், நான் என்ன சொன்னேன், ஃபீமேல் செக்ஸ் குரோமோசோமில் 2 எக்ஸ் இருக்கும். அப்போ இந்த டர்னர் சிண்ட்ரோமில் குழந்தைக்கு ஒரு எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ 2xல ஒரு எக்ஸ் மிஸ் ஆயிடும், இல்லைன்னா இன்கம்ப்ளீட்டா இருக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், டர்னர் சிண்ட்ரோம்னு சொல்றோம். ஸோ இதுல இருந்து ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ சன்ஸ்கிரீன் லோஷன் ஹிண்டர்ஸ் தி அப்சார்ப்ஷன் ஆஃப். அப்போ சன்ஸ்கிரீன் லோஷன் என்ன பண்ணுது, அப்சார்ப்ஷன் ஆஃப் விட்டமின் டியை குறைக்கிறது, தடுக்குது. அப்போ விட்டமின் டி தான் ஆப்ஷன். ஏன்னா நம்ம சன்ஷைன் விட்டமின்னு சொல்றோம், விட்டமின் டியை நம்ம சன் கிட்ட இருந்து தான் விட்டமின் டி எடுத்துக்கிறோம்னு சொல்றோம். ஸோ அப்போ சன்ஸ்கிரீன் லோஷன் போடுறதுனால எது அப்சார்ப்ஷன் குறையுது அப்படின்னா விட்டமின் டியோட அப்சார்ப்ஷன் குறையுது. அதே மாதிரி என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ வாட்டர் சாலிபிள் விட்டமின் கேட்காங்க. வாட்டர் சாலிபிள் விட்டமின் என்னென்ன, பி அண்ட் சி. ஆப்ஷன்ல பி மட்டும்தான் இருக்கு, ஸோ பி. அதே ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் என்னென்னு கேட்டாங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ அண்ட் விட்டமின் கே. அதே வந்து ஏபிஓ பிளட் குரூப்பை யார் கண்டுபிடிச்சாங்க, இந்த கிளாசிபிகேஷனை யார் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா கார்ல் லான்ஸ்டீனர். இதுல இருந்து நமக்கு என்ன கேட்கலாம், ஓ பிளட் குரூப் உள்ளவங்களை என்னன்னு சொல்லுவோம், யூனிவர்சல் டோனார்னும், ஏபி பிளட் குரூப் உள்ளவங்கள யூனிவர்சல் அக்செப்டார்னு சொல்லுவோம். அடுத்து which of the following diseases are caused by varicella zoster virus. zoster virusனால வர நோய் என்னது, சிக்கன் பாக்ஸ். ஸோ இதோட டிசீசஸ் முடிஞ்சிச்சு. ஸோ இதை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் வர செப்டம்பர் 8 அன்னைக்கு நமக்கு குரூப் 2க்கு 2A மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ஆஃப்லைனில் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்து அகாடமிக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் இதை அட்டென்ட் பண்ணலாம். ஸோ இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு நாங்கள் தரோம். ஸோ அதில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செப்டம்பர் 8 வந்து குரூப் 2 and 2Aக்கான மார்க் டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் ரெண்டுமே நாங்கள் எலிஜிபிலிட்டி 2 எக்ஸாமுமே கொடுக்குறோம். ஸோ மார்க் டெஸ்ட்டை எல்லோரும் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.